ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண் பேசுகிறேன். இன்றைக்கி மாஸ்டரிங் மேத்ஸ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்வன்சஸ் அண்டு சீரீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகாக ஒரு குட்டி கதையை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஊரில் லியோ, இவர் பேர் தான் லியோ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இவங்க பேர் ஜெஸ்ஸி, சரியா? அப்படின்னு சொல்லி ரெண்டு அண்ணன் தங்கைகள் இருந்தாங்க, சரியா? கதையோட ட்விஸ்டே அதுதான். இவங்க ரெண்டு பேரும் என்ன, அண்ணன் தங்கைகள், ரைட்டா? ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வர்றாங்க, ரைட்? அப்போ இந்த லியோ இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பழக்கம் இருக்குது. அவருக்கு கேஎஃப்சி சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், சரியா? அப்போ டெய்லி எப்படி கேஎஃப்சி சிக்கன் வாங்குவார்னா, முதல் நாளில் 1 வாங்குவார், 2வது நாளில் 2 வாங்குவார், 3வது நாளில் 3 வாங்குவார், சரியா? இப்படி டெய்லி வாங்குவார். இவ்வளோத்தை எப்படி சார் சாப்பிட முடியும்னு கேட்காங்க, சும்மா கதை, சரியா? அப்படி அவர் வாங்கும் போதெல்லாம் அவர் வீட்டு செவத்தில் என்ன பண்ணுவார்னா எழுதி வச்சுக்குவார். முதல்ல வாங்குறத 1ஆம் தேதி 1 வாங்குறாரு இல்லையா, 2ஆம் தேதி எத்தனை வாங்குறாரு, 2 வாங்குறாரு, 3ஆம் தேதி 3 வாங்குறாரு, 4ஆம் தேதி 4 வாங்குறாரு, இப்படியே எழுதி வச்சுக்குவார், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு மந்த் எழுதுவார், மறுபடியும் என்ன பண்ணுவார், அந்த மந்த் முடிஞ்சோன்னா அதை அழிச்சிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார், சரியா? அப்போ 30ஆம் தேதி 30 கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடுவார் சார் அப்படின்னு கேட்காங்க. நம்ம லியோ என்ன வேணால் செய்வார், அப்படி வச்சுக்கலாம், சரியா? அதே மாதிரி அவங்க தங்கச்சி இருக்காங்க பார்த்தீங்களா, ஜெஸ்ஸி, அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்குது, சாரி ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், சரியா? முதல் நாள் தேதி 1ல் 2 வாங்குவாங்க, 2வது தேதி பார்த்தீங்கன்னா 4 வாங்குவாங்க, 3ஆம் தேதி 6 வாங்குவாங்க, சரியா? இவங்க எப்படி எழுதி வச்சுக்குவாங்கன்னா, மொத்தமாக எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக எழுதி வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமாக என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வாங்குறாங்களோ அதை ஆட் பண்ணணும், அப்படி தானே? இப்போ 2 + 4, முதல் நாள் 2, 2வது நாள் 4, 3வது நாள் 6, 4வது நாள் 8, இப்படியே எழுதி வச்சுருவாங்க, சரியா? 1 மந்த் வரைக்கும் இப்படி எழுதுவாங்க, ரைட்டா? ஒரு நாள் மதுரையிலேருந்து இவங்க 2 பேர்த்துடைய அங்கிள் வராரு. அவர் பேர் மதுரை முத்துப்பாண்டி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக செல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, சரியா? இந்த செல்லம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா தம்பி எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு லியோட்டையும் ஜெஸ்ஸிட்டையும், சரியா? அவங்க 2 பேரும் அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க, சரியா? இதை பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் லியோவை கூப்பிட்றாரு. லியோ, நீ என்ன எழுதியிருக்க, 1 2 3 4 5 6 7 எழுதியிருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, சரியா? அப்புறம் ஜெர்சியை கூப்பிட்றாரு. ஜெர்சியை கூப்பிட்டு, பாப்பா நீ என்ன எழுதியிருக்க, 1 + 2 + 3 + 4 எழுதியிருக்கு இல்லையா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாரு, சரியா? ஏன் அப்படி சொன்னார்? லியோட்ட ஏன் இது சீக்வன்ஸ்னு சொன்னார், ஜெஸ்ஸிட்ட ஏன் இது சீரீஸ்னு சொன்னார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? போகலாமா நம்ம? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ன்றது நிறைய இடத்துல யூஸ் ஆகும், சரிங்களா? எக்கச்சக்கமான இடங்களில் யூஸ் ஆகும். ஒரு வீடு கட்டுறதுலேருந்து ஆரம்பித்து, லைப்ரரியில் புக்ஸ் அடுக்கி வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து, இப்படி சொல்லிகிட்டே போகலாம், சரிங்களா? ஒரு பேங்க்கில் ஆர்டி போடுறோம், அது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சீக்வன்ஸும் சீரீஸும் யூஸ் ஆகும். அதனால தான் நம்ம அதை தனிப்பட்ட முறையில் படிக்கிறோம், சரிங்களா? முதல்ல சீக்வன்ஸ்னால் இது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். இது ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஒவ்வொரு இருக்கக்கூடிய நம்பர்ஸும் நம்ம டேர்ம் சொல்லுவோம், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னையோ இல்லை ரூலையோ ஃபாலோ பண்ணும், சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், 2 4 6 8 10 இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ரைட்டா? இதில் என்ன ஆகிட்டு இருக்குது, 2 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை இந்த மாதிரி ஒரு ரூலை இது ஃபாலோ பண்ணுது. இதுவும் ஒரு சீக்வன்ஸ் தான், சரிங்களா? அப்போ சீக்வன்ஸில் என்னென்ன சீக்வன்ஸ் இருக்குதுன்னா, அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக ஏபின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்து ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ் இருக்குது, இது சுருக்கமாக ஜிபின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி ஃபுல்லாக பார்ப்போம், ரைட்டா? அதே மாதிரி ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 0 1 1 2 3 5 இப்படி போய்ட்டுருக்கோம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 0, அடுத்து 1, ரைட்டா? 0 1 கூட்டினோம்னா 1 வரும், அடுத்து 1 கூட்டிங்கன்னா 2 வரும், அடுத்து 1 2 கூட்டிங்கன்னா 3, அடுத்து 2 3 கூட்டிங்கன்னா 5, அடுத்து என்ன வரும், 8 வரும், அடுத்து 13 வரும், இப்படியே போயிட்டே இருக்கும், சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஃபிபனாச்சி சீக்வன்ஸ். இன்னும் கூட சில சீக்வன்ஸஸ் இருக்குது, நம்ம முக்கியமான சீக்வன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன், சரியா? அப்போ சீக்வன்ஸ் ஓகே சார். சீரியஸ்னால் என்னென்னா, இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம சீரீஸ்னு சொல்லுவோம். இப்போ ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்தோம், ஒரு சீக்வன்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதே நம்ம ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க.
ஸோ இது என்ன சொல்லுவோம், நம்ம சீரீஸ்னு சொல்லுவோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்தமெட்டிக் சீரீஸ் இருக்குது, அரித்தமெட்டிக் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி அரித்தமெட்டிக் சீக்வன்ஸ் இருக்குது. அடுத்தது ஜியாமெட்ரிக் சீரீஸ் இருக்குது. இன்னும் நிறைய ஸ்பெஷல் சீரீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு 1+2 அப்படி போன்றது, அடுத்து 1² + 2² அப்படின்னு பண்ணுறது, 1³ + 2³ அப்படின்னு பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பெஷல் சீரீஸ் நிறையா இருக்குது. சரியா, அதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா, இது போக 2 விதமாக வந்து எல்லா சீக்வன்ஸையும் சீரீஸையும் பிரிக்கலாம். ஒன்று ஃபினைட், இன்னொன்று டிஃபினைட். சரியா, ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேன், 3, 5, 7, 9. சரியா, இப்படி எழுதி 21 முடிக்கிறேன். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ என்ன அது, இது எதில் ஸ்டார்ட் ஆகுது, 3ல் ஸ்டார்ட் ஆகுது, எதில் முடியுது, 21 முடியுது. சரியா, அப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வரும்போது இது முடிஞ்சிருது. கரெக்டாக, இதுதான் என்னது, ஃபினைட் சீரீஸ். சரியா, இதுவே நான் இன்னொரு சீரீஸ் எழுதுறேன், இதே இப்படி எழுதுறேனே, 3, 5, 7, 9 இப்படியே போயிட்டே இருக்கு, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். இன்ஃபினிட்டி. சரியா, ஐயோ. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது இன்டெஃபரன்ஸ் சீரீஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் சொல்லுங்கள் சீரீஸ்க்கு 3 + 5 + 7 + 9 அப் டு 21னா இது வந்து என்னது, ஃபினைட்டு. இதே 3 + 5 + 7 + 9 இட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம், இது இன்டெஃபரன்ட் சீரீஸ். சரியா, ஸோ ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், ஃபினைட் சொல்லுவோம், முடியலன்னா இன்டெஃபரன்ட் சொல்லுவோம். சரிங்களா, இப்போ சில சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் ஐடியாஸை பார்க்கலாம். சரியா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, an = 2n - 1 சொல்லி இது பண்ணியிருக்காங்க. சரியா, இதை நம்மளை இந்த சீக்வன்ஸை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. எழுதிடலாமா, பாருங்கள். ஃபஸ்ட்டு n = 1ன்னு வச்சுக்கோ. சரியா, அப்போ a1 = இங்கே n எங்கே இருக்குது, இந்த இருக்குல்ல, அப்போ n எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 1 ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ என்ன வரும், 2 - 1 1 வரும். அடுத்து n = 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ a2 = 2 × 2 - 1. அப்போ என்ன வரும், 2 × 2 - 1 3 வந்துடுமா. அதே மாதிரி a3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 × என்னுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 3 பண்ணுவோம், -1 தட் இஸ் = 5 வரும். சரியா, அப்போ அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1, 3, 5, அடுத்து கண்டிப்பாக என்ன வரும், 7 தான் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ். சரியா, இப்படி நம்மளாக கூட க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் கூட கமெண்ட்டில் பண்ணுங்களேன், an = n² + 2n + 1. சரியா சார், உங்களுக்கு மட்டும் ஈஸியான சம்மா, எங்களுக்கு கஷ்டமான சம்மா கேட்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1 போட்டால் என்ன வரும், 1 + 2 + 1 வரும். சரியா, அதாவது 4 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 4 + 4 8 வரும், 8 + 1 9 வரும். சரியா, இப்படி போட்டு கமெண்ட்டில் போட்டு பார்ப்போம். சரியா, ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்களேன், இந்த சீக்வன்ஸில் அடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்ம் கேட்குறாங்க. சரியா, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. முதல்ல இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1 வந்து மாறவே இல்லை, மேலே வந்து மாறவே இல்லை. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், டினாமினேட்டர் தான் மாறிட்டே இருக்குது. ரைட்டா, எவ்வளோ மாறி இருக்குது, 2 + 4 வந்து 6, 6 + 4 வந்து என்னது 10, 10 + 4 வந்து என்னது 14. ரைட்டா, அப்போ அடுத்து என்ன வரும், 14 + 4 18 வரும். அடுத்து 18 + 4 என்ன வரும், 22 வரும். அடுத்தது 22 + 4 என்ன வரும், 26 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இப்படி போயிட்டே இருக்கும். சரி, 3 டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இது போடக்கூடாது. ரைட்டா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன், ஜென்ரல் டேர்ம் கேட்குறாங்க. ஜென்ரல் டேர்ம்னா என்ன, இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஒரு டேர்மை வச்சுக்கிட்டு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். இந்த an = என்ன வந்துச்சு, 2n - 1 வந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு ஜென்ரல் டேர்ம் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஜென்ரல் டேர்ம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டேர்மை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சீக்வன்ஸை வரிசையாக எழுதலாம். இப்போ இடையில ரேண்டமாக வந்து ஒரு 11th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ a11 = 2 × எனக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 11 - 1. அப்போ 2 × 11 என்ன வரும், 22 வரும், 22 - 1 21. சரியா, அப்போ நம்ம இந்த சீக்வன்ஸை எழுத முடியும். சரிங்களா, ஸோ ஆர்டராக எழுத முடியும். அதே மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு டேர்ம் கேட்டாலும் நம்மளால் செய்ய முடியும். சரியா, அப்படி அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் பேர் தான் என்னது, ஜென்ரல் டேர்ம். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்?
இப்போ நமக்கு ரெண்டு சீக்வன்ஸில் ஜென்ரல் டேர்ம் என்னன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பாருங்கள் 3,6,9 சரியா. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து எப்படி இருக்குது, இது 3யோட மல்டிப்ளாக இருக்குது சரியா. இந்த சீக்வன்ஸ் த டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஹியர் த டேர்ம்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 சரியா. அப்போ அந்த ஜென்ரல் டேர்ம் என்ன இருக்கும், ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 3n போட்டுக்கலாமா, ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு சரியா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக 1 போட்டு பாருங்கள், 3 × 1 3 வந்துடும் கரெக்டாக. 2 போட்டு பாருங்கள், 3 × 2 6 வந்துடும். அதே மாதிரி 3 போட்டு பார்த்தீங்கன்னா 9 வந்துடும் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த ஜென்ரல் டேர்மாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்களேன், இன்னொன்று என்ன இருக்குது, 1/2 என்ன இருக்குது, 1/2 2/3 அடுத்து 3/4 இப்படி போகுது ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ A1 என்ன இருக்குது, 1/2 இருக்குது சரியா. A2 என்ன இருக்குது, 2/3 சரியா. A3 என்ன இருக்குது, 3/4 ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன், இந்த 1 இங்கே வந்துருச்சு கரெக்டாக. அதே மாதிரி இந்த 2ன்றது என்னது, இந்த 1ஓட 1 கூட்டினா 2 வந்துருக்கு கரெக்டாக. 1 வந்து அப்படியே வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படி வந்திருக்கு, 1 + 1 வந்துருக்கு ரைட்டா. அதே மாதிரி 2 பாருங்கள், 2 அப்படியே வந்துச்சு. இங்கே எப்படி வந்திருக்கு, 2 + 1 வந்துருக்கு ரைட்டா. அதே மாதிரி 3 அப்படியே வந்துருச்சு. இங்கே எப்படி வந்திருக்கு, 3 + 1 வந்துருக்கு கரெக்டாக கீழே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஏன்னா என்ன அப்படியே வந்துடும், கீழே மட்டும் n + 1 வந்துடும் சரி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரல் டேர்மாக கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் போடுங்களேன். இப்போ எண்ணுக்கு பதிலாக 7 போடுங்க, என்ன வரும், 7/7 + 1 8 ரைட்டா. அப்போ இப்படி எத்தனை டேர்ம் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து என்னது ஜென்ரல் டேர்ம் ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். இதான் வந்து என்னது ஜென்ரல் டேர்ம் கரெக்டா. ஸோ அடுத்து பாருங்கள், ஓகே, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சரியா. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சீக்வன்ஸ் எழுதி காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து என்ன எழுதலாம், வேறு கலர் எழுதுவோம். அடுத்து என்ன எழுதலாம், நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கேட்குது சரியா. அடுத்து என்ன எழுதலாம், எப்படி போகுது சரி ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எதெல்லாம் ஏபியாக இருக்கும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நான் சொல்லவா, இது ஏபிங்க, இதுவும் ஏபிங்க, இதுவும் ஏபி, இதுவும் இது வந்து ஏபி கிடையாது சரியா. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நல்ல கவனிச்சு, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 3க்கும் 5க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 சரியா. 3 + 2 5 வந்து 5க்கும் 2க்கும் 7க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2. 7க்கும் 9க்கும் 2 இருக்குது, 9க்கும் 11க்கும் 2 இருக்குது கரெக்டாக. அதே மாதிரி இந்த 5க்கும் 5க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா அதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறது, 0. இந்த 5க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 0, இந்த 5க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 0 சரியா. அதே மாதிரி இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, -5. 100 - 5 என்ன வந்துடும், 95 வந்துடும். 95 - 5 என்ன வந்துடும், 90 வந்துடும் சரியா. ஆனால் இங்கே பாருங்களேன், 16 + 6 வந்து 22, 22 + 1 வந்து 23, 23 + 2 வந்து என்னது 25 சரியா. அப்போ இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. இதுலேயும் டிஃப்ரென்ஸ் ஒன்னோட ஒன்று டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 0 தான் இருக்குது. இதுலேயும் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது சரியா. இதில் வந்து என்ன இருக்குதுன்னா, டிஃப்ரென்ஸ் அதாவது ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸே என்னவா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரைட்டா. அதனால தான் இது ஏபி கிடையாது, மற்ற 3ம் ஏபி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி 2 consecutive terms ஆர் ஆஃப் அன் ஏபி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் சரியா. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஏபியை பொறுத்த வரைக்கும் 2 அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது சேமாக இருக்கணும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். எந்த இப்போ பாருங்களேன், இப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கேன், இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, எழுதிக்கிட்டே இருக்கேன் சரியா. எங்கேயோ ஒரு இடத்துல 101 103ன்னு வருது ரைட்டா.
எங்கேயோ ஒரு இடத்துல அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கணும், 2 தான் இருக்கணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் சொல்கிறாங்க. சரியா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி கன்செக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும். சரியா? அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து காமன் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபினைட் இருக்குது, இன்ஃபினைட் இருக்குது. ரைட்டா? அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரியா? ஆல்ரெடி பார்த்துட்டோம் சொல்ல போனால். ரைட்டா? இப்போ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது ஏபியில், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏன்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு சொல்லுவோம். சரியா? காமன் டிஃப்ரென்ஸு டின்னு சொல்லுவோம். nth டேர்மை ஏஎன்னு சொல்லுவோம், இல்லைனா டிஎன்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்று தான். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம் வந்து எஸ்ன்னு சொல்லுவோம். இது பின்னாடி பார்ப்போம். சரியா? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, காமன் டிஃப்ரென்ஸ் டி, nth டேர்ம் வந்து ஏஎன் இல்லைனா டிஎன். சரியா? ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஏபி எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ இருக்கும், அடுத்து ஒரு டி ஆட் ஆகும், அடுத்து இன்னொரு டி ஆட் ஆகும்போது 2D மாறிடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏ இருக்குது, ஏ ப்ளஸ் டி இருக்குது, அடுத்து ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் டி, அப்படி தானே, டிடியாக தானே ஆடும். அப்போ ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ அடுத்த டைம் என்ன வரும், ஏ 3D வரும், அடுத்து ஏ ப்ளஸ் 4D வரும், இப்படியே போயிட்டு இருக்கும். சரியா? அப்போ முடிவாக ஒரு nth டேர்ம் எப்படி இருக்கும்னா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்கும். இது நம்ம ஒரு ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. சரியா? சார் இது எப்படி சார், நான் பாருங்களேன், இது செகண்ட் டேர்ம் தானே ஸ்டூடெண்ட்ஸ், இது வேறு கலர் எழுதுமா, இது செகண்ட் டேர்ம் தானே, ஆனால் இங்கே எத்தனை இருக்குது, 1D இருக்குது. ரைட்டா? அப்போ 2 மைனஸ் 1D இருக்கா, இருக்கா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்? இது தேர்ட் டேர்ம் தானே, எத்தனை இருக்குது, 2D இருக்கா, அப்போ 3 மைனஸ் 1 இருக்கா. அதுமாதிரி ஃபோர்த்து டேர்ம்னா இங்கே எத்தனை இருக்குது, 4 மைனஸ் 1 இருக்கா. அப்போ அதனால தான் போடுறோம், ஒரு ஏ இருக்கும், ஒரு டியும் இருக்கும், அந்த டியோட மல்டிப்ளை பண்ணுறது என்னவா இருக்கும், n மைனஸ் 1 இருக்கும். இப்படி தான் அந்த ஃபார்முலா வருது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கொஞ்சம் சம்ஸை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன, ரைட் அண்ட் ஏபி ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 20. இது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கலாமா. ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் எவ்வளவு, 20. காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 8 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த ஏபி எழுத சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். ரைட்டா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ எழுதிக்கோங்க 20. அடுத்தது இந்த 20யோட என்ன பண்ணணும், 8 ஆட் பண்ணணும். ரைட்டா? ஏன்னா டின்றது ப்ளஸ் 8. ரைட்டா? அப்போ 28 வரும். ரைட்டா? அகைன் இன்னொரு 8 ஆட் பண்ணிங்கன்னா 36. அப்போ இப்படி தான் போகும். சரியா? இதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருந்திருக்கும். ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் டி ப்ளஸ் டி, இப்படி போகும். ரைட்டா? இதை சுருக்கமாக எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, இந்த மாதிரி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மொதல் 3 டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எங்கிட்ட இருக்கா, அடுத்தது ஏ ப்ளஸ் டி, அடுத்து ஏ ப்ளஸ் 2D இந்த இருக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். ரைட்? அடுத்து செகண்ட் சம் பாருங்களேன். 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, 2 ஏபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் ஏபின்ற இந்த 2 சீக்வன்ஸில் இது ரெண்டுமே ஏபியா இல்லையா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் பாருங்கள், இதில் செகண்ட் சம்மில் ஏன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ப்ளஸ் 2, அடுத்து 2x ப்ளஸ் 3, அடுத்தது 3x ப்ளஸ் 4. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்குமா, x ப்ளஸ் 2, 2x ப்ளஸ் 3, 3x ப்ளஸ் 4. இது ஒரு ஏபியான்னு கேட்டுக்காங்க. சரியா? இது ஒரு ஏபியான்னு கேட்டுக்காங்க. இஃப் இட் இஸ் ஏபி, இது ஒரு ஏபிஐ இருக்கணும்னா ஒரே கண்டிஷன் தான். என்ன, டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம், இப்படியே போயிட்டே இருக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஒரு நம்பருக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது ஏபின்னு சொல்லலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? அப்போ நம்ம சார் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமானா தேவையில்லை ஸ்டூடெண்ட்ஸ். முதல் 2 இது கண்டுபிடிச்சாலே போதும், ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம 3வது டேர்ம், அதாவது T4 மைனஸ் T3 கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ நம்ம இது 2 மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல D1ன்னு எடுத்துக்கலாம். D1ன்றது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ என்ன வரும், செகண்ட் டேர்ம் என்னது 2x ப்ளஸ் 3 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது x ப்ளஸ் 2. ரைட்டுங்களா? இப்போ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது இல்லையா? அப்போ மைனஸ் உள்ளே போகும், -x -2. சரியா? அப்போ 2xலேருந்து ஒரு x போயிடுச்சுன்னா x வந்துடும்.
3லேருந்து 2 போச்சுன்னா என்ன வரும் +1 ரைட்டா. ஸோ இது D1 ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து D2 கண்டுபிடிக்கலாம் சரியா. D2 வந்து என்னது செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் சரியா. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க 3x + 4 தேர்ட் டேர்ம் வந்து என்னது 3x + 4 மைனஸ் 2x + 3 சரியா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன இருக்குது 3x + 4 மைனஸ் உள்ளே போச்சுன்னா -2x, இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -3 வந்துடும். அப்போ 3xலேருந்து 2x போச்சுன்னா x வந்துடும், 4லேருந்து 3 போச்சுன்னா 1 வந்துடும் ரைட்டா. இது D2 புரியுதா பிள்ளை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ D1ம் D2 என்னவா இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது D1 = D2 சரியா. அப்போ த சீக்வன்ஸ் இஸ் an AP சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு ஏபின்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரைட்டா. இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 2, 4, 8, 16 கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னா அது என்ன தெரியுது ஏபி மாதிரி தெரியுதா. நான் இது ஏபி கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னு பார்ப்போம். இது பின்னு வச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க 2, 4, 8, 16 கொடுத்துருக்காங்க சரியா. 2, 2, 4, 8, 16. ஸோ இது கண்டிப்பாக ஏபி கிடையாது. இது பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது 2, இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது 4 சரியா. அப்போ அது கண்டிப்பாக ஏபி கிடையாது. இருந்தாலும் நம்ம அஸ் பர் நாம்ஸ் செய்வோம். ஏன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் நாட் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸுக்கும் இந்த டிஃப்ரென்ஸுக்கும் இடையில இருக்குது, அதாவது இந்த டியும் என்னவா இருக்குது சேமாக இல்லை சரியா. அப்போ இட் இஸ் நாட் an AP ரைட்டுங்களா. புரிதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக முடிச்சோமா. அடுத்து பாருங்கள் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏபி ரைட்டா. 360 up to 111 வரை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் இந்த ஏபி என்ன கொடுத்துருக்காங்க 3, 6, 9, up to 111 வரை. 111 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா இருக்குல்ல a + n - 1 × t சரியா ஸ்டூடெண்ட்ஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த டேர்ம் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேனா இல்லையா, இல்லை ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன் ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது எத்தனை டேர்மு 3வது டேர்ம் ரைட்டா. இதுக்கப்புறம் என்ன வரும் 12 வரும், 15 வரும், 18 வரும் சரியா. ஸோ முதல்ல இந்த இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதில் இந்த nth டேர்ம்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா. ஸோ இப்போ 18th டேர்ம் என்னது 1, 2, 3, 4, 5, 6வது இடத்துல இருக்குது சரியா. இதில் பாருங்கள் நமக்கு A வந்து 3ன்னு தெரியும், Dயும் என்னதான் தெரியும் 3ன்னு தான் தெரியும் சரியா. இப்போ நம்ம 6th டேர்ம் கண்டுபிடிப்போம். அப்போ என்ன வரும் A வந்து 3, 6 - 1 × 3 ரைட்டா. அப்போ 3 + இது என்ன வரும் 5 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். 5 × 3 என்ன வரும் 15. ஸோ 18 புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். வந்துருச்சா 6th டேர்ம் வந்துருச்சா. ஸோ இப்படி தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ரைட்டா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் 3, 6, 9, up to 111 சரியா. 111 இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரியா. நல்லா கவனிங்க, இது எத்தனாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, இவர் செகண்ட் பிளேஸில் இருக்கார், இவர் தேர்ட் பிளேஸில் இருக்கார் ரைட்டா. இப்போ ஒருவேளை இவர் 40வது பிளேஸில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் 40வது பிளேஸில் இருக்காருன்னா இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது 40 டேர்ம்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் கிளாஸ்லேயே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அஜய்னு ஒரு பையன் பேர் இருக்குது, ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் படி. அஜய்க்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. கடைசி பையன் ஜாகிர் ஹுசேன் வச்சுக்கோங்க, இவனோட ரெஜிஸ்டர் நம்பர் 38ன்னு வச்சுக்கலாம் சரியா. அப்போ ஒரு கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம என்னென்னமா தேவையில்லை, கடைசி ரிஜிஸ்டர் நம்பர் எத்தனை 38. அப்போ மொத்த கிளாஸில் எத்தனை இருக்காங்க 38ன்னு ஈஸியாக பார்த்துடலாம். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்னொரு கிளாஸுக்கு போகிறோம், அங்கே வந்து யாசிர்னு ஒரு பையனுக்கு வந்து 26 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்கா 26 பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடும் சரிங்களா. அப்போ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட பிளேஸ் வேல்யூனா என்னது, என்னோட வேல்யூ நம்ம பார்த்துட்டோம்னா இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். புரியுதா புள்ள ஸ்டூடெண்ட்ஸ்.
ஸோ அகைன் வேறு கலர் எழுதிக்குவோம். 3,6,9. ஸோ இதுக்கு நம்ம டிஎன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த டிஎன் ஃபார்முலாவே கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்டர் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னா n இஸ் ஈக்குவல் டு டிஎன் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. சரியா, இந்த ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த ஏ இங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். சரியா, இந்த டி இங்கிட்டு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த -1 அங்கிட்டு போச்சுன்னா +1 ஆயிரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் n இஸ் ஈக்குவல் டு எந்த டேர்மோட நம்ம nth வேல்யூ கண்டுபிடிக்கணும், 111, அதுதான் டிஎன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் ஏவோட வேல்யூ என்னது 3 டிவைட் பை டியோட வேல்யூ என்னது தான் 3 தான், +1. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ என்ன வரும், இங்கே 111 - 3 என்ன வரும், 108 வரும், டிவைட் பை 3 +1. இது அடிச்சு கொடுத்தோன்னா என்ன வரும், 36 வரும். அப்போ என்னோட வேல்யூ என்னது 37. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது, டோட்டலி there are 37 terms in this sequence. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், in this sequence. ரைட்டா, புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். சரியா, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, determine the general term of an AP whose 7th term is -1, 16th term is 17. சரியா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின், 6th term வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஐயோ இந்த பேப்பர் இல்லை, என்னன்னு பார்த்துருவோம் ஒரு தடவை. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ சாரி 7th term வந்து -1 கொடுத்துருக்காங்க. அடுத்து 16th term வந்து 17 கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 7th term வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. 16th term என்ன கொடுத்துருக்காங்க, வெரி குட், 17 கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் ஜென்ரல் டேர்ம் என்னங்க இருக்காங்க. ரைட்டா, நான் ஆல்ரெடி ஜென்ரல் டேர்ம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஞாபகம் இல்லைன்னா அதை ஒரு தடவை பார்க்கலாம். தர்கல ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்ம பார்த்த ஜென்ரல் டேர்ம், an இஸ் ஈக்குவல் டு 2n - 1. சரியா, அப்போ இதில் என்னோட வேல்யூ 1 2 3 மாற்றி மாற்றி போடும்போது நமக்கு அந்தந்த டேர்ம் வந்துடும். கரெக்டாக, இப்போ n11 போட்டிங்கன்னா 11th term வந்துடும், n100 போட்டிங்கன்னா 100th term வரும், n1 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வரும். புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்படி அந்த சீக்வன்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் பேர் தான் என்னது, ஜென்ரல் டேர்ம். சரியா, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏவும் டியும் வேணும். சரியா, அதாவது ஃபஸ்ட்டு டேர்மும் டியும் வேணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன் ஃபார்முலா எழுதிக்கும், a + n - 1 × t. சரியா, இப்போ உங்கள் 7th term கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, ஸோ 7th term இஸ் ஈக்குவல் டு ஏ தெரியாது, என்னோட வேல்யூ தெரியும், டியும் தெரியாது, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, -1. சரியா, அப்போ a + 6d இஸ் ஈக்குவல் டு -1, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரியா, அடுத்து 16th term பாருங்கள், a + 16 - 1 × d இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க, வெரி குட், 17 கொடுத்துருந்தாங்க. ரைட்டா, அப்போ அதோட வேல்யூ என்ன வரும், a + 15d இஸ் ஈக்குவல் டு 17. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் பண்ணிடலாம், ஏன்னா பார்க்குறதுக்கு இவர் தான் பெருசாக தெரியாது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரியா, அப்போ என்ன வரும், a + 15d இஸ் ஈக்குவல் டு 17, a + 6d இஸ் ஈக்குவல் டு -1. சரியா, புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ மைனஸ் பண்ணுறதுனா என்ன ஆகும், இந்த சிம்பிள் ஃபுல்லாக மாறும் இல்லையா, மாறாது ஸ்டூடெண்ட்ஸ். மைனஸ் பண்ணும்போது ப்ளஸில் இருக்க 2 பேரும் மைனஸ் ஆயிடுவாங்க, மைனஸில் இருக்க ஒருத்தர் என்ன வருவார், ப்ளஸ் ஆயிடுவார். சரியா, அப்போ ஏலேருந்து ஏ போயிடும், 15dலேருந்து 16 போச்சுன்னா 90 வரும், 17 + 1 என்ன வரும், 18 வந்துடும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ டியோட வேல்யூ என்ன வந்துடுது, டியோட வேல்யூ என்ன வந்துடுது, 18 / 9 that is equal to 2. சரியா, that is டியோட வேல்யூ that is equal to 2. ரைட்டா, இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ வேணும், அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் எதுனா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சிம்பிளாக இருக்கனால அதே எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆக்சுவலாக a + 6d இஸ் ஈக்குவல் டு -2. சரியா, அப்போ டிக்கு பதிலாக இப்போ நமக்கு என்ன தெரியும்,
6 into 2 தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? டிக்கு பதிலாக 2 தெரியும், ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 6 into 2 என்ன வந்துடும்? 12 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ +12 அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும்? -12 ஆயிரும். ஸோ -1 -12 தட் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன வந்துடும்? -13 வந்துடும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஏவோட வேல்யூ என்ன வந்துடும்? -13 வந்துடும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்போது நம்மகிட்ட வி ஹாவ் ஏ அண்டு டி ரெண்டுமே இருக்குது, கரெக்டாக? ஏவும் இருக்குது, ஏ வந்து -13, டியோட வேல்யூ என்ன? +2ன்னு கண்டுபிடிச்சோம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஜென்ரல் டேர்ம் பட போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஜென்ரல் டேர்ம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n - 1 இன்ட்டு டின்னு இருக்கா? இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஏவையும் டியும் மட்டும் அப்ளை பண்ணுவோம், என்ன அப்ளை பண்ண மாட்டோம். அப்படி என்ன மட்டும் அப்ளை பண்ணாமல் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் ஜென்ரல் டேர்ம். சரியா? இப்போ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? -13 ப்ளஸ் n - 1. n - 1 என்ன வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம், ஸோ 2. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ -13, இந்த 2 உள்ள வந்துச்சுன்னா 2 into n 2n, 2 into -1 -2. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ டிஎன் இஸ் ஈக்குவல் டு, நல்ல கவனிங்க, இந்த ப்ளஸ் நம்பரை முன்னாடி எழுதிக்குவோம். -13 -2 என்ன வந்துடும்? -15. புரியுதா? ஸோ இதுதான் என்னது? ஜென்ரல் டேர்ம். ஸோ இதுதான் என்னது? ஜென்ரல் டேர்ம். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். சரிங்களா? புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். சரியா? புரியுதுன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக புரியுது. சரியா? ஸோ அடுத்த சம் பார்த்துடலாம். அடுத்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். பாருங்க, the ratio of 6th term and 8th term of an AP is 6:17. sorry என்ன உளறேன், 7:19, ரைட்டா? find the ratio of 9th term to 13th term கேளுங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? இது ஒரு 6th கொஸ்டின் நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் தெரியல. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 6th term is to 8th term is equal to 7:9 கேட்டுருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன கேட்டிருக்காங்க? T9 is to T13 வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, இந்த ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா? அகைன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், 6th to 8th வந்து 7 to 9, 9th to 13 கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஷியோவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நார்மல் டேர்மை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இதோட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ சேர்த்துக்கணும். உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ T6 இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம்? 7Pன்னு போட்டுக்கலாம். T8 என்னென்னு வச்சுக்கலாம்? 9Pன்னு வச்சுக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? சார் நம்ம P தான் போடணுமான்னா ஏ போடலாம், பி போடலாம், சி வேணா, TS அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கணும். சரி ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமே. T6 என்ன வரும்? ஆக்சுவலாக TN ஃபார்முலா எழுதிங்க, A + n - 2 dt. T6 என்ன வரும்? T6 இஸ் ஈக்குவல் டு, ஏ தெரியாது, 6 - 1 வந்துடும் 5D இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்னது? 7P. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? அதே மாதிரி T8 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? A + 8 - 1 7D இஸ் ஈக்குவல் டு 9P. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இது செகண்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் அது பண்ணிடுவோம். செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பண்ணிடுவோம். அப்போ A + 7D இஸ் ஈக்குவல் டு 9P மைனஸ் A + 5D இஸ் ஈக்குவல் டு 7P. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பாருங்கள், கழிக்கும்போது இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும், எல்லாமே ப்ளஸில் இருக்குது. ஸோ எல்லாமே மைனஸ் ஆயிரும். அப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும். 7D - 5D என்ன வந்துடும்? 2D. 9P - 7P என்ன வரும்? 2P. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா டியோட வேல்யூ என்ன வந்துடும்? Pன்னு வந்துடும். டியோட வேல்யூ என்ன வந்துடும்? Pன்னு வந்துடும். சரியா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன இருந்துச்சு? A + 5D, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், A + 5D இஸ் ஈக்குவல் டு 7P வந்துச்சு. சரியா? அப்போ A + 5 இன்ட்டு டிக்கு பதிலாக P போட்டிங்கன்னா 7P. அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5P அங்கிட்டு போனால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். A இஸ் ஈக்குவல் டு 7P - 5P, தட் இஸ் A இஸ் ஈக்குவல் டு 2P. A இஸ் ஈக்குவல் டு 2P. சரியா? இல்லை எதுவும் டவுட் இருக்குங்களா? ஸோ ஏவும் தெரியும், டியும் தெரியும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்?
இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ பிட்வீன் 9th term அண்டு 13th term கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 9th termக்கும் 13th termக்கும் உள்ள ஏபி இது ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இது என்ன வரும், A ப்ளஸ் 9th termனா 8D போட்டுக்கலாமா? அதே மாதிரி இங்கே 13th term என்ன போடுவீங்க, வெரி குட், 12D போட்டுக்கலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இதில் ஏவையும் டியும் அப்ளை பண்ணுவோம். சரியா? ஏவையும் டியும் அப்ளை பண்ணுவோம். ஏன்றது உங்களுக்கு தெரியும், 2Pன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து 8 டியோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு, பீன்னு தெரியும். சரியா? அப்போ அந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம், பீன் மட்டும் போட்டுக்கலாம். இஸ்டு அதே மாதிரி ஏ வந்து இந்த 2P ப்ளஸ் 12 டிக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், பி. சரியா? அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 10P இஸ்டு இங்கே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 14P. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? முதல்ல பியும் கேன்சல் ஆயிரும். அப்போ 10:14 வரும். அதுக்கப்புறம் 12 அடிச்சு கொடுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9:T13 is equal to 5:7. என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ், 5:7. புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓரளவுக்கு ஏபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. சம்மேஷன் ஆஃப் ஏபி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஜிபி பார்க்கணும், ஜிபியில் சம்மேஷன் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வரும். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.